என்னாச்சு மயிலு? ஒரு நிமிஷம் சார். என்ன தேடிட்டு இருக்க? ஏய், என்னாச்சு மயிலு? ஹால் டிக்கெட் காணோம் சார். ஹால் டிக்கெட்ட காணோமா? என்ன மயிலு சொல்ற? நீ முதல்ல டென்ஷன் ஆகாம பேக்குள்ள தான் இருக்கும், தேடி பாரு. தேடி பார்த்துட்டு ஹால் டிக்கெட் பேக்ல இல்ல சார். ஐயோ, இந்த கும்பல் கடத்திட்டு போனாங்கல்ல சார், அப்பதான் சார் அதை இங்கே நான் மிஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மயிலு. ஐயோ, ஹால் டிக்கெட் இல்லாம நான் எப்படி சார் எக்ஸாம் எழுதுவேன்? இவ்வளவு தூரம் எல்லாரும் கஷ்டப்பட்டோம், பலன் இல்லாம போயிடுச்சே சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மயிலு, பேக்குள்ள தான் இருக்கும். நீ அவசரமா தேடினல்ல, அதான் நீ பாத்துருக்க மாட்ட. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் அமைதியா இரு. புக்ஸ் எல்லாமே தேடிட்டேன், பேக்ல கூட தேடிட்டேன் சார், எதுலயுமே இல்ல. மயிலு, நீ பாரு, இது ஒருக்கு பாரு. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். மயிலு, நிதானமா தேடி இருந்தா இந்த ஹால் டிக்கெட் உனக்கே கிடைச்சிருக்கும். எனக்கு என்னன்னு தெரியல சார், ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. காம் மயிலு. இங்க பாரு, நீ எக்ஸாம்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்க மயிலு. இந்த எக்ஸாம்காக, இந்த நாளுக்காக தான் நீ இவ்வளோ நாளா போராடி இருக்க. உன்னோட இந்த மாதிரி கடைசி நேர டென்ஷனால உன்னோட உழைப்ப நீயே வீணாக்கிடாத மயிலு, புரியுதா? அந்த குருமூர்த்தியோட சவால், அந்த எக்ஸ் மினிஸ்டரோட டார்ச்சர், என்னோட லவ், நமக்கு நடந்த கல்யாணம், இது எல்லாத்தையுமே மறந்துரு மயிலு, சரியா? இப்போ மனசுல இருக்க வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஐபிஎஸ். அதை மட்டும் இப்ப யோசி, புரியுதா? அதை தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்காத மயிலு. உனக்கு ஏதாவது பாசிட்டிவா நினைக்கணும்னு வையேன், உங்க அம்மாவோட வைராகியத்தை பத்தி யோசிச்சுக்க, சரியா? உன் கனவை நினைச்சுக்கோ மயிலு. உன் டென்ஷன் எல்லாத்தையுமே ஓரம் கட்டி வச்சுட்டு நீ எக்ஸாமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு மயிலு. உனக்கு பக்கபலமா நான் இருக்க மயிலு. என்ன, உன்னை ஜெயிக்க வைக்காம நான் விடவே மாட்டேன். ஒன்னும் இல்லை, நீ தைரியமா போய் எக்ஸாம் எழுது. சார், பெல் அடிச்சிருச்சு சார், நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் ஐபிஎஸ் மேடம். Thank you so much sir. சார், நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டேன்னு மணி அக்காக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க சார். அத நான் சொல்லிக்கிறேன், மறந்துடாதீங்க. என்ன மணி போன பாத்துட்டு இருக்க? ஆமாண்ணே, மயில் மெசேஜ் அனுப்பியிருக்கா. அவ கரெக்டான டைம்க்கு எக்ஸாம் எழுத போயிட்டாலாம். ரொம்ப சந்தோஷம் மணி. அவளை அனுப்புனதுல இருந்து உள்ள திக்கு திக்குன்னு இருக்குதுமா. இருந்தாலும் இப்பதாம நிம்மதியா இருக்கு. அந்த பொண்ணு நல்லபடியா எக்ஸாம் எழுதி வர வரையும் இதே மாதிரி சாமி துணையா இருக்கணுமா. அது வரையும் பரம மயக்கம் தெரியாம இருக்கணுமே. வாய்ப்பே இல்லன்னு சாருக்கு தெரியறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகுமா? எனக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிதான் நான் மருந்தே வாங்கிட்டு வந்தேன். சார் கிட்ட இப்ப நம்ம உண்மையே சொன்னாலும் அவருக்கு எதுவுமே புரியாது. அப்படியா? வா சொல்லுங்க பாப்பா. வா.
பரம்பரை பரம சார் ஐச்சி சார் மயில் இங்க இல்ல. உன் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு அப்பவே போயிட்டா. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஆ, அவ அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் இங்கேயே நிக்கிறா. என் முன்னாடி நிக்கிறா பாரு. இது மயிலே பின்ன குயிலாடா. சொன்னா புரிஞ்சுக்க பரம்பரை. உங்களை மயிலை ஏமாத்திட்டு எக்ஸாம் எழுத போயிட்டா. டேய், என்னடா புரிஞ்சுக்கிறது? ஆ? டேய், புள்ளபடி எங்கேயும் போகல, போகவும் முடியாது. மயிலை விட்டுறாதுன்னு ஆண்டவர் எனக்கு ஆர்டர் போட்டு போயிருக்காரு. ஆண்டவர் வாக்கு எனக்கு ஆண்டவ வாக்கு மாறிடா பேக்கு. அதாண்ட என் கண்ணு முன்னாடியே நிக்க வச்சிருக்கிறேன். அவ ஃப்ரண்ட்லயும் போகக்கூடாது, பேக்லயும் போகக்கூடாது, லெஃப்ட் சைடும் போகக்கூடாது, ரைட் சைடும் போகக்கூடாது. இங்கேயே என் பக்கத்துல தான் நிக்கணும். இங்கதான் நிக்கணும். ஓகே சார். அம்மா செக்ஷன் எஸ். மாயிட்டா, வா போலாம். போன் பண்ணி எஸ்பி ஆபீஸ்ல என்ன நிலவரம்னு விசாரி. மீட்டிங் முடிஞ்சு தலைவர் இங்க வந்துட்டாருன்னா நம்ம எல்லாரும் கூண்டோட மாட்டிக்குவோம். இதோ இப்பவே பேசிடுறேன். பண்ணு பண்ணு. சொல்லு மணி. அண்ணே, சார் எங்க இருக்காருன்னு? உள்ள மீட்டிங்ல தான் இருக்காரு. மீட்டிங் இன்னும் எவ்வளவு நேரம் போகும்னு ஏதாவது தெரியுமாண்ணே? யார்கிட்டயாவது விசாரிச்சு பாக்குறீங்களா? விசாரிச்ச மணி, யாரும் சரியா சொல்ல மாட்டாங்க. எப்ப வேணாலும் முடியலங்கறாங்க. லேட்டா முடிஞ்சா கூட பரவாயில்ல, சீக்கிரமா முடிஞ்சா நம்ம நிலைமை சிக்கலாயிடும் மணி. ஐயோ, நாங்களும் அதே டென்ஷன்ல தான் இருக்கோம்னு. மயிலுக்கு எக்ஸாம் முடிய இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நீங்க அங்க இருந்து இங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம் ஆகும் மணி. சரிண்ணே, நம்ம சார் இப்பவே கிளம்பிட்டாருன்னா ஒரு 1/2 மணி நேரம் எப்படியாவது லேட் பண்ணிடுங்க. காத்து புடுங்க சொல்லு. காத்து முடிஞ்சா காத்து கூட புடுங்கி விட்டுருங்க. என்னன்னு சொல்லி லேட் பண்றது மணி? ஐயோ, வண்டி எதுவும் பிரச்சனை, காத்து இல்ல, பெட்ரோல் இல்ல, ஏதாவது சொல்லி இப்படி வண்டி மேல பழிய போட்டீங்கன்னா சந்தேகம் வராதுன்னு. இப்பதான் சர்வீஸ் முடிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க மணி. சார் வண்டி கண்டிஷன் கேட்டப்போ சூப்பரா இருக்குன்னு வாய் விட்டு சொல்லிட்டேன். ஐயோ, இப்ப பிரச்சனைன்னு சொன்னா சாருக்கு சந்தேகம் வந்துடும். வண்டியை காரணமா சொல்லி என்னால லேட் பண்ணவே முடியாது. ஐயோ, வேற எதையாவது யோசிச்சு சொல்லுங்கன்னு. ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்ததா மயில் எக்ஸாம் எழுதிட்டு வர சரியா இருக்கும். சரி மணி, நான் எப்படியாவது சமாளிக்க பாக்குறேன். சரிண்ணே, சரி. எப்படியாச்சும் சமாளிக்க சொல்லிருக்க. ஐயோ, பயந்த மாதிரியே சார் சீக்கிரம் வந்துட்டாரு.
இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? சார் நம்புற மாதிரி என்ன காரணம் சொல்றது? ஒண்ணுமே புரியலையே. சார் சார் போலாமாயா?